Okay, so all of you, good morning. Your voice எல்லாருக்குமே கிளியராக கேட்குதா? ஓகே. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக என்ன பண்ணுங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஏபிஐ கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து சிலபஸில் வந்து நம்ம இதில் இருக்கிற எல்லாருமே முடிச்சாச்சு. ஸோ காம்பனன்ட்ஸ், ப்ராப்ஸு, ஸ்டேட்டு, அப்புறம் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங், ஸோ லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, அந்த மேப் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. மேப் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம்ல, அதுதான் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஃபார்ம்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நிறைய ஹூக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. யூஸ் கான்டெக்ஸ்டிக்ஸ் இருக்குது, யூஸ் மெமோ இருக்குது, யூஸ் ரெண்டர் இருக்குது, யூஸ் ரவுட்டர் இருக்குது. இதுமாதிரி நிறைய ஹூக்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் அந்தந்த தேவைகள் வரக்குள்ளே நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தா தான் அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக 1 by 1 நம்ம வந்து போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த அடுத்த பாட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து எப்படி வந்து இப்போ வந்து ஏபிஐஸை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கான்செப்ட். ஹவு டு யூஸ் த ஏபிஐ, ஏபிஐனா என்ன, ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனாக என்ன, சிங்க்ரனஸ் ஆப்ரேஷனாக என்ன, ப்ராமிஸ்னால் என்ன, இது எல்லாமே நான் வந்து சொல்லிவிட்டு அதை எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி சொல்லித்தரேன். ஓகே, ஓகே. ஏபிஐ. ஸோ நார்மலாக ஏபிஐனா தெரியும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, பிபிடி போட்டிருக்கணும், பிபிடி போகிற டைம் இல்லை. ஓகே, ஸோ ஏபிஐ எப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐனா என்ன அப்படின்னா அந்த நேம்லேயே நமக்கு என்ன இருக்கும், அதுக்கான ஆன்சர் இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதாவது எனக்கு வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஆப் 1 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆப் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 2 ஆப்பையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஏபிஐ. ஓகே, ஸோ என்ன கம்யூனிகேஷன்? ஸோ கம்யூனிகேஷன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆப் 1 வந்து ஜாவாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஆப் 1 வந்து ஜாவா, ஓகேவா? ஆப் 2 வந்து எனக்கு வந்து ரியாக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. ஜாவாவுக்கும் ரியாக்டுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ இது ஜாவான்னு கூட ரியாக்ட் கூட வேணாம், பைத்தான் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஜாவான்ங்கிறது இப்படி ஃப்ரேம் ஒர்க் வந்து மாறும். ஓகேவா? ஏன்னா ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா? ஸோ இந்த ஆப் 1 அப்படிங்கிறது ஜாவா, ஆப் 2ங்கிறது பைத்தான். ஜாவாவுக்கும் பைத்தானுக்குமே சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு. அப்போது எனக்கு வந்து ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை, ஜாவா ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை பைத்தானால் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஸோ இதேமாரி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ், இப்போ எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும், இல்லை மலையாளம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கணும், நீட் வருது, ஏதோ ஒரு நீட் வந்து வருது. அப்போ நாங்கள் எதில் கம்யூனிகேட் பண்ணிப்போம்? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற குளோபல் லாங்குவேஜ் மூலிமா தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிப்போம். அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, ஒரு இன்டர்மீடியட்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ யாராவது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிஐ அப்படிங்கிறது தான் ஒன்று என்ன பண்ணோம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஏபிஐ. ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து
இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து எனக்கு வந்து ரியாக்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் எண்ட் வந்து எனக்கு ரியாக்டில் இருக்குது. அப்போது எனக்கு வந்து பேக் எண்ட் வந்து ஜாவாவில் இருக்குது. பேக் எண்ட் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஜாவாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது எனக்கு MySQL இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை எனக்கு பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணி இந்த பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட் ஏபிஐ அப்படிங்கிறது. ஏபிஐ அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை பேக் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேக் எண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்படி தான் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதேமாரி வந்து ஒரு லிங்கே இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது இந்த ஏபிஐஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அந்த 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 ப்ரோக்ராமிங் அந்த அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு இன்டர்ஃபேஸாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாலம். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸாக என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகி அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கும். ஒரு அப்ளிகேஷன்ஸை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன்ஸை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஏபிஐஸ் அப்படிங்கிறது. இந்த ஏபிஐஸுக்கு வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. அசின்க்ரனஸ் ஆப்ரேஷன், சின்க்ரனஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து சின்க்ரனஸ் ஆப்ரேஷனா என்ன, அசின்க்ரனஸ் ஆப்ரேஷனா என்ன அப்படிங்கிறத நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அசின்க்ரனஸ் அப்படிங்கிற இது கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை அந்த போயிட்டு கிச்சன்லேயோ இல்லை இந்த ஃபுட்டு வருதானே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க மாட்டோம். ஓகே, சும்மாவே பார்த்துக்கிட்டு அந்த ஃபுட்டுக்காகவே மட்டுமே வெயிட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், ஃபுட்டு வருது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வர்றது அந்த கேப்பில் நம்ம அடுத்த வேலை ஏதாவது மேபி யாருக்காவது கால் பேசணும்னா பேசுவோம், இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வேலையை நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் ஃபுட்டு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்கும். ஃபுட்டு என்ன பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும், ப்ராசஸிங்கில் இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து வரத்துக்கு லேட் ஆகுது. அந்த லேட் ஆகிற அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரீல்ஸ் பார்ப்போம், இல்லை ஏதாவது வந்து பேசுவோம். இதுமாரி பக்கத்தில் ஏதாவது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏதோ ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவோம் இல்லையா? அப்போது நம்ம அந்த ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணி நம்ம இந்த அடுத்த ப்ராசஸ், அடுத்த வேலையே இல்லை நம்ம ஹாப்பினஸ் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா விட மாட்டோம். அந்த ஃபுட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் அசின்க்ரனஸ் ஆப்ரேஷன். எனக்கு வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டா வரதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு மற்ற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ப்ராசஸை முடிக்கும். எப்போ டேட்டா வருதோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் அசின்க்ரனஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். சின்க்ரனஸ் ஆப்ரேஷனா லைன் பை லைனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். ஓகே, ஸோ லைன் பை லைனா என்ன ஆகும் அப்படின்னா சின்க்ரனஸ் ஆப்ரேஷன் ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு இதை எடுக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் லாக் ஒன்று போடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து செட் டைம் அவுட் போடுறேன். செட் டைம் அவுட்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். கன்சோல் லாகில் ஸோ ஜஸ்ட்டு இங்கே ஒரு கன்சோல் லாக். ஓகே, ஸோ யாரும் ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு மேலே ஒரு கன்சோல் லாக் வச்சுருக்கேன். இந்த ரெண்டாவதாக உள்ள கோடு வந்து செட் டைம் அவுட் வச்சுருக்கேன். இது வந்து 4 செகண்ட்ஸ் எனக்கு டிலே ஆகி வரும். இது வந்து கன்சோல் லாக் வந்து நார்மலாக கன்சோல் லாக் எண்ட் ஆஃப் இதில். இப்போ நான் ஜஸ்ட் இது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹலோ வேர்டு எனக்கு ரன் ஆகிடும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த கோட் அப்படிங்கிறது இது ரன் ஆகும். அப்புறம் 4 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் த டைம் அவுட் ஃபங்க்ஷன் எனக்கு வரும்.
இப்போ எனக்கு என்ன இதில் நடக்குது, ஹலோ வேர்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா உள்ள லைன் இது வந்து எனக்கு 4 செகண்ட்ஸ் டிலே ஆகும். ஓகேவா? 4 செகண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டிலே ஆகும். அப்போ இது 4 செகண்ட்ஸ் டிலே ஆகுறதுனால எனக்கு இந்த மூணாவதா இருக்கிற கோடு வந்து எனக்கு வந்து ரன் ஆகல. இதுக்காக தான் வெயிட் பண்ணுது. இன்னும் அடுத்த கோட்லாம் எனக்கு ரன் ஆகாம இருக்கு. இது எப்போ ரன் ஆகுதோ அப்பதான் அடுத்த கோட்லாம் ரன் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க இல்ல. எது எதெல்லாம் எனக்கு வருதோ, எது எதெல்லாம் டேட்டா இருக்கோ அது அதெல்லாம் எனக்கு ரன் ஆயிட்டு. எந்தெந்த டேட்டாலாம் வரதுக்கு டிலே ஆகுதோ அதுக்காக அது வெயிட் பண்ணும். அந்த டேட்டா எப்போ வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது கொடுக்கும். வரல அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே, வரல அப்படின்னா அந்த டேட்டா வந்து வரல. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். வரல அப்படின்னா வரல, அவ்வளோதான். அது எரரை ஷோ பண்ணிட்டு அடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். சிங்க்ரனஸ் ஆப்ரேஷனா ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து கன்சோல் லாக் போடுறேன். ஜஸ்ட் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் எண்டு இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எனக்கு லைன் பை லைனா ஒன்னொன்னே எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ வருஷம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இஃப் இன் கேஸ் இதில் ஏதாவது எனக்கு எரர் வருது, இப்போ இதில் ஏதாவது எரர் வருது எனக்கு அப்படின்னா அந்த எரரோட எனக்கு ஸ்டாப் ஆகிடும். அடுத்த லைன் ரன் ஆகாது. ஓகேவா? ஹலோ வரல எரரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது லைனில் எனக்கு எரர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எரர், அவ்வளோதான். அது கீழே இருக்கிற எந்த லைனுமே எனக்கு ரன் ஆகாது. இதுதான் வந்து சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏபிஐஸ் அப்படிங்கிறது இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனில் தான் எனக்கு வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக்கல் டேர்மு. அது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களால் ஒர்க் ஃப்ளோவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனில் இந்த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன இந்த ப்ராமிஸ் அப்படின்னா, இந்த ப்ராமிஸுக்கு வந்து எனக்கு வந்து 3 விஷயம் வந்து இந்த ப்ராமிஸ் பண்ணும். ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயோ டக்குன்னு ஒன்று மறந்து போச்சு. ஒன் செகண்ட் பா. சாரி, ஷார்ட் டைம் மெமரி லாஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 ப்ராசஸை பண்ணும். ஒன்று பெண்டிங், இன்னொன்று ரீசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்டட். ஸோ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து உங்களால் வந்து விசிபிளாக பார்க்க முடியாது. அது பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ப்ராமிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு டேட்டா வரத்துக்கு டிலே ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாவை நான் ரெக்யூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா பேஸுக்கு ஒரு டேட்டாவை ரெக்யூஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா வந்து எனக்கு பெண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஒன்ஸ் டேட்டா எந்த எரரும் இல்லாமல் எனக்கு கிராஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா ரீசால்வ் ஆகிடும். அது மீன்ஸ் சால்வ் ஆகிடும். இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை நான் ரெக்யூஸ்ட் பண்ணேன். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸுக்கு ஒரு டேட்டாவை ரெக்யூஸ்ட் பண்ணுறேன். அது வந்து பெண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒன்ஸ் அது வந்து வந்துருச்சு அப்படின்னா சால்வ் ஆகிடும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறோம், இல்லை வந்து ஏதோ ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இன்னும் வரல, டாக்குமெண்ட் இன்னும் வரல, ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஓகேவா? பெண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும், அப்ரூவ் ஆகலைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இப்படி தானே நம்ம டாக்குமெண்ட் ஆன்லைனில் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஜஸ்ட்டு. ஓகே, ஸோ அதேமாரி தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த ப்ராமிஸும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், ப்ராமிஸ் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து என்ன ஆர்டர்ல வரும்? இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் ஆகும்? எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு தியரி ஓரியன்டட். ஓகே, இது வந்து இதுனா இது டெஃபினேஷன் அப்படிங்கிறத நீங்க மண்டையில ஏற்றணும். இப்போ வந்து இப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ல தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒரு கார் இருக்கு. ஒரு காரை வந்து எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆக்சிலேட்டர் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் போட்டா எனக்கு கார் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணா எனக்கு கார் மூவ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சிலேட்டர் வந்து எந்த மெட்டல்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுல என்ன ஒயர் வந்து எப்படி வந்து ஒயர் அதுதான் நம்ம வந்து கோடு எழுதுறது. அது கோடு அது வேற. பட் ஆனா நீங்க வந்து அந்த ஆக்சுவலி அந்த ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆக்சிலேட்டர் வந்து செட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த ஆக்சிலேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். இல்லையா? அதே மாதிரி ஏபிஐ நம்ம வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஏபிஐனா என்ன? அது என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் இந்த இந்த ஆக்சிஸ். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த ஆக்சிஸ். சாரி, இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனா என்ன? சிங்க்ரனஸ் ஆப்ரேஷனா என்ன? ப்ராமிஸ்னா என்ன? அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நேம். எல்லாமே சேம் தான். டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வருது. ஓகேவா? அந்த டேட்டா வர வரைக்கும் என்ன பண்ணாது அப்படின்னா, கோடு வந்து வெயிட் பண்ணாத அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த டேட்டா வருதோ அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா டிஸ்பிளே ஆகும். வரலன்னா உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். பெண்டிங் ஸ்டேஜ், ரீசால்வ் ஸ்டேஜ், ரிஜெக்டட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏபிஐ வந்து இந்த கான்செப்ட்லாம் வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஓகேப்பா, குட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து ஏபிஐ வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஏபிஐயை நம்ம வந்து ரியாக்டில் ரைட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபெச் அப்படிங்கிறது. இன்னொரு மெத்தட் ரியாக்டில் வந்து ஆக்சியஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சியஸ் தான் ஈஸி. ஓகேவா? இந்த ஃபெச் வந்து கொஞ்சம் கோடு வந்து குழப்பமான ஒரு முறையில் இதில் வந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஜஸ்ட் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது இந்த ஆக்சிஸ் தான். ஓகேவா? ஆக்சிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக வந்து கோடு எழுத போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான். எல்லாமே வந்து சேம் தான் ஒர்க் ஆகும். இதோட இது லைன்ஸ் ஆஃப் கோடு ஆக்சிஸ் ஃபெச்சோட ஆக்சிஸ் வந்து லைன்ஸ் ஆஃப் கோடு இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஃபெச் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபெச் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டோட நேட்டிவ் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி. அது வந்து நம்ம என்பிஎம்ல ஒரு பேக்கேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சிஸ். நீங்கள் வந்து ரியாக்டில் எதை இன்ஸ்டால் பண்ணாலும் என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சிஸ், என்பிஎம் நேற்று ஒன்று பார்த்தோமே, என்பிஎம் இன்ஸ்டால் லூசிட் ரியாக்ட். ஓகேவா? இன்னும் வந்து என்பிஎம் இன்ஸ்டால் வேற என்ன ரியாக்ட் ரவுட்டர். ஸோ இதுமாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதே வந்து என்பிஎம் இன்ஸ்டால் எம்யூஐ மெட்டீரியல் யூஐ. ஓகே, ஸோ இதுமாரி நமக்கு எதை நீங்கள் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் என்பிஎம் இன்ஸ்டாலில் சேர்த்துக்கணும். என்பிஎம் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜோட நேம். ஓகேவா? இப்போ இந்த என்பிஎம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் சேட் பாக்ஸ் வேணால் போட்டு விட்டுறேன். என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஏபிஐயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? கெட் மெத்தட், புட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், டெலிட் மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஏபிஐயை கால் பண்ணுறது, எப்படி ஏபிஐயை கால் பண்ணுறது, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஹவு டு ரைட் த ஏபிஐ இன் ஃப்ரண்ட் எண்ட். ஏபிஐயை கால் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வந்து எழுதுறது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம ஆக்சுவலி ஏபிஐ வந்து பேக்கெண்டில் எழுதுவோம். ஓகேவா? ஐ மீன் இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை யூஸ் பண்ணி நோட் ஜேஎஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐ வந்து எழுதுவோம். ஓகேவா? அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது.
ஸோ அதர் ரியாக்டில் எப்படி வந்து ஏபிஐ ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதுறது, ஏபிஐயை கால் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுதான் இப்போ வந்து கான்செப்ட். இப்போது இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்கே லோனு ஏபிஐ. ஸோ இதில் வந்து நான் ஓப்பன் இன்டெகிரேட்டட் டெம்பிள் கொடுத்துக்கிறேன். யூஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துறேன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து குரோமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த குரோமில் வந்து ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்கும். பிளேஸ் ஹோல்டர் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி சில ஏபிஐஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து எதானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் யூசர்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஜேசன் டேட்டா வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜேசன் டேட்டா எனக்கு வந்து இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு ஏபிஐன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஏபிஐ வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. பேக்எண்டில் ஏபிஐ வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏபிஐ எப்படி நம்ம வந்து கால் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்டில் எப்படி கால் பண்ணுறது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறது. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஒரு டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஜேசன் டேட்டா. ஓகேவா? டேட்டா பேஸில் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த ஏபிஐ மூலயமா, இந்த ஏபிஐயோட யூஆர்எல் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? கோர் ஏபிஐ நம்ம ரைட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பேக் எண்டில் பார்ப்போம். பேக் எண்ட் கற்றுக்கக்குள்ள பேக் டேட்டா பேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இப்போ வந்து ஹவு டு கால் த ஏபிஐ இன் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஏபிஐ வந்து கால் பண்ணுறது. ஓகே, ஸோ வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு எனக்கு இங்கே இருக்கா ஏபிஐயில் இந்த app.css இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வந்து ஸோ இதில் வந்து இதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த index.cssல போயிட்டு இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டை மட்டும் வச்சுட்டு இங்கே கொடுத்துருக்கிற பாடி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஏன் முன்னாடிலாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவீங்க, இப்போ மட்டும் ஏன் வந்து இதை மட்டும் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரூட்னா இது வந்து ஜஸ்ட்டு சிஎஸ்எஸோட வேரியபிள்ஸ் தான். கலர்ஸு சில இதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பான். சிஎஸோட வேரியபிள்ஸ் தான் இதெல்லாம். நம்ம ஃப்யூச்சரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ app.cssல வந்து இதில் ஒன்றுமே இல்லை. இந்த கார்டு டாட்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். கிளாஸு, கீ ஃப்ரேம்ஸு எல்லாத்தையுமே வேண்டாம், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் வந்து டைலிங் சிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுமா. டைலிங் சிஎஸ்எஸ் போயிட்டு டாக்ஸ் போயிட்டு யூஸிங் வைட்டு இந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் இதில் வந்து நான் போட்டு எடுத்துறேன். போட்டேன்னா போட்டுட்டு இப்போ டைலிங் சிஎஸ்ஸை ஜஸ்ட் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். எதில் white.cssல இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்எஸில் இந்த டைலிங் சிஎஸ்ஸை நான் இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் எல்லா சிஎஸ்எஸ்லையும் போயிட்டு டாப்பில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வச்சு விட்டுறேன். வச்சுட்டேன்னா இப்போ ஜஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டு npm run dev கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா ஓகே, என் டைலிங் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதோட ஸ்டைலே எனக்கு மாறி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அந்த app.jsxல போயிட்டு இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு எதுவுமே வேண்டாம்.
எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் இங்கே வந்து h1ல் display users from JSON placeholder. ஓகே, ஸோ இதை நான் வந்து இனிமேல் நான் கொடுத்துட்றேன். ஒன் செகண்ட் ஷேர் பண்ணுறேன். அது ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தெரியல, ஸ்க்ரீன் தெரியல எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு இங்கே எல்லாமே தெரியுது இல்லையா, ப்ராப்பராக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில ஸ்டைலிங்ஸ்லாம் நான் வந்து இதில் பண்ணுறேன். ஒரு மெயின் டேக் வந்து கொடுக்குறேன் இங்கே, ஓகேவா? ஸோ மெயின் டேக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஹைட்டு கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி ஹைட்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஹைட்டு வித் ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் சேர்ந்துக்கு எனக்கு அந்த ஹைட் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது சென்டர் ஆகிடும். ஓகே, சென்டர் ஆகிடும். இந்த டைட்டிலுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு எம்டி 10 கொடுத்தேன் அப்படின்னா மார்ஜின் பாட்டம்லேருந்து 10 எனக்கு தள்ளி ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபாண்ட் போல்டாக எனக்கு வேணும். ஸோ போல்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு போல்டு ஆகிடும். எனக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு 3XLன்னு கொடுத்தேன் அப்படின்னா சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கலர் கிடையாது, டெக்ஸ்ட்டு ப்ளூ ஒரு 600 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலர் எனக்கு இதுமாரி அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ கான்செப்ட் வந்து ப்ளூ கலர் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளாக் கலர் இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை நான் எது மூலயமா எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா இந்த லிங்க் மூலயமா தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். இதுதான் இந்த லிங்க் மூலயமா தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதனால் இந்த லிங்க்கை நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பி பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ யூஸ் ஆகும். இப்போது இந்த ஏபிஐ இருக்கு இல்லையா, இந்த ஏபிஐயில் எனக்கு ஏபிஐயோட மெத்தட்ஸ்னு எனக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏபிஐ மெத்தட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏபிஐ மெத்தட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது? கெட் இருக்குது, போஸ்ட் இருக்குது, புட் இருக்குது, டெலீட் இருக்குது, இன்னொன்று வந்து பேட்ச்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இந்த 4 போதும். ஸோ கெட் அப்படின்னா டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபெச்சிங் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். போஸ்ட் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. புட் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்டேட் ஆர் எடிட். ஓகே, ஸோ டேட்டா பேஸ்லேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. டெலீட் வந்து ரிமூவ் த டேட்டா ஃப்ரம் டிபி. ஓகே, இதுதான் கான்செப்ட். கெட் அப்படிங்கிறது, கெட் மெத்தட் அப்படிங்கிறது டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறது, டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கிறது. போஸ்ட் அப்படிங்கிறது டேட்டாவை வந்து போய் ஸ்டோர் பண்ணுறது. புட் அப்படிங்கிறது டேட்டாவை அப்டேட் பண்ணுறது. டெலீட் அப்படிங்கிறது டேட்டா ரிமூவ் பண்ணுறது. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி, அதாவது இந்த இது வந்து ஏபிஐயோட யூஆர்எல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஏபிஐ வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஏபிஐயோட யூஆர்எல் இது. ஓகேவா? இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கே உள்ள டேட்டாவை நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்டில் தான் நம்ம வந்து எழுதுவோம். என்றைக்குமே டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுறீங்க, ஒரு கெட் ஏபிஐ எழுதுறீங்க, உங்களோட ரியாக்டில் வந்து ஒரு கெட் ஏபிஐ எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்குள்ளே தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஏன் யூஸ் எஃபெக்ட்குள்ளே எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இப்போ இந்த டேட்டா, இப்போ எனக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வந்து இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். எப்போல்லாம் எனக்கு வந்து
நான் அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆனோடனே எனக்கு அந்த டேட்டா டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேனோ அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்குள்ளே அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஓகே, யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு அதுதான் யூஸ் ஆகுது. யூஸ் எஃபெக்ட்ங்கிறது 3 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆனால் எனக்கு வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு வரும். இல்லை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டர் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஓப்பன் ஆகுதோ அப்போ இம்மிடியேட்டாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வரும். 3வது வந்து எனக்கு எல்லா ரெண்டர் எப்போ அப்ளிகேஷன் ஒரு டைம் எப்போல்லாம் எனக்கு ரெண்டர் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஸ்டேட் வேரியபிள் எனக்கு வந்து மீன்ஸ் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அதுக்காக தான் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால இப்போ என்னோட நீடு என்ன, என்னோட நீடு வந்து இப்போ நான் அந்த பேஜை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு எல்லா யூசர்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் எஃபெக்டை எழுதிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு எம்டி அரே டிபெண்டன்சிஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த எம்டி அரே டிபெண்டன்சி எனக்கு என்ன மீனிங், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டரில் எனக்கு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் எப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகுது, இந்த அப்ளிகேஷன் எப்போ ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகுதோ எனக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இம்மிடியேட்டாக எனக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். கான்ஸ்டன்ட்டில் fetch users அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு லாக் கொடுக்குறேன். லாகில் வந்து பெண்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறேன். இப்போ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எழுதிட்டேன். ஃபங்க்ஷன் எழுதுனா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அதனால் இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேவா, கால் பண்ணுறேன்னா இப்போ நான் அந்த ஜஸ்ட் கன்சோல் லாக் போடுறேன். ஓகே, எல்லாம் டெலிட் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பெண்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வருது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டராவுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்டேட் ஆகுது. ஸோ 2 டைம்ஸ் அப்டேட் ஆகுது. இந்த 2 டைம் அப்டேட்டுக்கு வந்து என்ன ரீசன், என்னோட main.jsக்கு போனேன்னா இந்த ஸ்ட்ரிக்ட் மோட மேலே தூக்கிடணும், தேவையே கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து பெண்டிங் ஸ்டேட் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பெண்டிங் ஸ்டேட் வந்துருச்சு. அதுக்கு தான் இது. ஓகேவா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏபிஐலேருந்து நம்ம டேட்டாவை வந்து ஒரு ஏபிஐ எழுதுறோன்னா இல்லை ஏபிஐ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஏபிஐ கான்செப்ட் எப்போ வந்தாலுமே அந்த ஃபங்க்ஷன் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது அசிங்க்ரனஸ் ப்ராசஸ், அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி அசைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டுடணும். இது வந்து ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறதுனால இப்படி போடுறீங்க. நார்மல் ஃபங்க்ஷனை எப்படி போடுவீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இப்படி எழுதுவோமா, நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி எழுதுவோமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அசைங்க்னு போட்டுக்கோங்க. அவ்வளோ கான்செப்ட். இது அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இது ஆரோ ஃபங்க்ஷன், இதுதான் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அசைன் போட்டேன். இந்த இடத்துல இதுதான் ஃபங்க்ஷன், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது அந்த ஃபங்க்ஷன் முன்னாடி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் போட்டுக்கணும். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது நான் ஜஸ்ட் வந்து நான் ரெண்டுத்தையுமே வந்து குரூப்பில் வந்து இதில் வந்து போட்டுடுறேன். ஏன்னா அது குழப்பம்ல, அதில் சில பேருக்கு வந்து குழப்பலாம், எனக்குமே சில அதெல்லாம் வந்து குழப்பம். ரெண்டுத்துல எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். இதை ரிமூவ் பண்ணிடலாம், இப்போ நமக்கு தேவையில்லை. இது வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக எனக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சியஸை இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சியஸ் ஃப்ரம் ஆக்சியஸ், சாரி, ஓகே, ஆக்சியஸை ஜஸ்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சியஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி நான் வந்து ஏபிஐ வந்து எழுதுறது. ஓகே, ஸோ எப்படி வந்து ஏபிஐ வந்து எழுதுறது, அதாவது இந்த யூஆர்எல் மூலயமா இங்கே கூடிய டேட்டாவை எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆக்சியஸை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சியஸில் டாட் வச்சிங்க அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்கும், கெட் மெத்தட் இருக்கும். ஓகேவா, ஸோ போஸ்ட் மெத்தட் இருக்கும், புட் மெத்தட் இருக்கும், டெலீட் மெத்தட் இருக்கும், எல்லாமே எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா, அதனால அந்த ஆக்சியஸை இப்படி கால் பண்ணிக்கிறேன்.
கால் பண்ணிட்டு கெட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த கெட் மெத்தட் நான் இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி கொடுக்க போகிறேன். இந்த லிங்கை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு அசைன்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஓகேவா, ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராமிஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ப்ராமிஸ் பேஸ் பண்ணினா என்ன, பெண்டிங், ரீசால்வ், ரிஜெக்டட், இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி எனக்கு ஒர்க் ஆகும். அப்போது நான் இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராமிஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவுக்காக வெயிட் பண்ணும். அந்த அதாவது அந்த பர்டிகுலர் டேட்டா வரல அப்படின்னா அந்த டேட்டாவுக்காக அது வெயிட் பண்ணும். அது வெயிட் பண்ணுற டைமில் அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோடுக்கு சொல்லணும், நீ வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நான் சொல்லிட்டேன், நீ வந்து ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும். ப்ராமிஸ்னா ப்ராமிஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும். ப்ராமிஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீ அந்த 3த்துமே பெண்டிங் ஸ்டேட்டில் வை, வந்துருச்சுன்னா சால்வ் பண்ணிட்டு, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி நீ அதை பண்ணணும். அப்படிங்கிறத நான் அந்த கோடுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டோட பேர் தான் அவைட் பண்ணு. ஓகே, ஸோ அவைட் அப்படின்னா வெயிட் பண்ணுறது. அவைட்டுக்கு இங்கிலீஷில் மீனிங் இருக்குது, வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டா வரலன்னா வெயிட் பண்ணு, அந்த வெயிட் பண்ணுற டைமில் அடுத்த ப்ராசஸ் பண்ணிவிடு, அடுத்த டேட்டாவை நீ ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ஆக்சிஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த அவைட் போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். இங்கே என்ன இடத்துல வருது, சர்வர் ஆக்சஸ் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். Some issues need to be required choosing the different differences. Yeah, ஒரு நிமிஷம் பா. So npm run dev error வருதா? ஓகே, எரர் எதுவும் வரல. இதுமாரிலாம் வந்து எரர் ஏதாவது ஷோகேஸ் ஆச்சு, எரர் போகவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் இங்கே எதோ எரர் காட்டிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் எனக்கு இங்கே கோடில் எனக்கு எந்த எரருமே இல்லை, எனக்கு இங்கேயுமே எரர் காட்டிருந்துச்சு. அதேமாரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சர்வர் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ மீன் இந்த இதை வந்து கமெண்ட் வந்து Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து ஸ்டாப் ஆகிடும். டெர்மினலில் அந்த சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப அகைன் வந்து ரன் பண்ணுங்கள். ஓகேவா, அது ஏதாவது சும்மா ஸ்ட்ரக் ஆகிடும் உள்ள, எந்திர கோளாறு ஆகிடும் உள்ள. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஐ வந்து கால் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த யூஆர்எல் கொடுத்துருக்கேன், இந்த பப்ளிக் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ யூஆர்எல் கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஃபோல்டர் தான் ஏபிஐக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கெட் யூசர்ஸ். ஓகேவா, ஸோ இப்படி தான் கொடுப்பீங்க. இது ஆக்சுவலி இது ஏபிஐ யூஆர்எல், இப்படி தான் நமக்கு ஏபிஐ யூஆர்எல் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் தான் இதை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து லாக் பண்ணி காட்டுறேன். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கும் எனக்கு, அந்த ரெஸ்பான்ஸை நான் இந்த இடத்துல லாக் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸை லாக் பண்ணி காட்டணும்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அரே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நிறையா இருக்கும். இது ஆக்சுவலி இதுதான் ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ் ஹெட்டர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து இந்த இதில் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த டேட்டாங்கிற ஃபீல்டில் தான் உங்களோட எல்லா என்டையர் கான்செப்ட் டேட்டாவும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் இதில் இருக்கா.
ஸோ என்றைக்குமே ஆக்சிஸை யூஸ் பண்ணி ஏபிஐ கால் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஏபிஐ வந்து எழுதுவீங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸில் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். இப்போது இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அப்படிங்கிற ஃபீல்டையும் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸில் எனக்கு டேட்டாங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது எனக்கு என்டையர் ஆக்சிஸோட கான்செப்ட். ரெண்டாவதாக வர்றது அந்த டேட்டாவை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த டேட்டாங்கிற ஃபீல்டு மூலயமா அந்த டேட்டா மட்டும் நான் எடுக்கிறேன். அந்த டேட்டா எல்லாமே எனக்கு வந்துடும். என்றைக்குமே ஆக்சஸை யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் எனக்கு டேட்டான ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த டேட்டாவில் தான் உங்கள் எல்லா டேட்டாவும் என்ன ஆகும் அப்படின்னா ரேப் ஆகி உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்த லிங்க் மூலியமா நான் இந்த ஏபிஐ வந்து எடுத்துட்டேன். ஓகேவா? டேட்டா எல்லாமே நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்டுக்கு டேட்டா வந்துருச்சு. இது இங்கே டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. யூஸ் ஸ்டேட் எழுதி அந்த யூஸ் ஸ்டேட்டில் அரேயில் மேப் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து டேட்டாவை நான் ஃபெச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது புரியாமல் குழப்பமா கன்ஃபியூஸாக யாருக்காவது ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே, அப்போ எல்லாருக்குமே கிளியர் தானே? இப்போ ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது வரைக்கும் புரியுதுல? அந்த லிங்க் நம்ம இது பண்ணாலே புரியுது. இது வரைக்கும் புரியுது. நான் ஃபெச் பண்றது நான் சொல்றேன். சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இதை ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் ஸ்டேட் நம்ம இந்த டுடே ஆப்ல யூஸ் ஸ்டேட் நம்ம வந்து எழுதுவோம். அதே மாதிரியே இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம எழுத போகிறோம். கான்ஸ்டன்ட்ல நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து செட் டேட்டான்னு வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் எழுதுறேன். ஓகே, ஸோ மேலே இம்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு ஒரு அரே. யூஸ் ஸ்டேட் வந்து எனக்கு இது வந்து ஒரு அரே. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் இந்த டேட்டா இருக்கு இல்லையா, எனக்கு இந்த டேட்டா ஃபுல்லாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த அரே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செட் டேட்டா அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வேரியபிளில் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அதை வந்து நான் கொடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாங்கிறதுல தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் டேட்டாவுமே ரேப் ஆகி வருது. நீங்கள் டேரெக்டாக இதில் போயிட்டு இந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடாது. மொத்த ரெஸ்பான்ஸையும் நீங்கள் இதுலேருந்து கொடுக்கக்கூடாது. மொத்த ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு போயிட்டு அதில் ரேப் ஆகி வந்துடும். இதுதான் ஆக்சிஸ். எனக்கு அந்த மொத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நீங்கள் மேலே இங்கே வருதுல, இதுதான் வந்து அந்த ஆக்சிஸ்லேருந்து வரக்கூடிய மொத்த ரெஸ்பான்ஸ். கான்ஃபிக் இருக்கும், கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், டேட்டா ஹெட்டர்ஸ், ரெக்யூஸ்டு, ஸ்டேட்டஸ் கோடு, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்னு அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்னு எக்கச்சக்கமாக என்னென்னமோ இருக்கும். அதில் இந்த டேட்டாங்கிற ஃபீல்டுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டேட்டாவும் மேப் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துடணும். இப்போ எனக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, இங்கே மேப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு டிவ் வைக்க போகிறேன். ஓகேவா? இந்த டிவ்வில் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டாவை மேப் பண்ண போகிறேன். டேட்டா டாட் மேப் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேப் பண்ணி இங்கே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் வைக்கிறேன். ஏன்னா நிறைய டேட்டா எனக்கு டைப் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு டிவ் வைக்கிறேன். ஸோ டிவ் வச்சுட்டு ஒரு H2ல கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் போனோம் அப்படின்னா இந்த டேட்டாவில் பார்த்தா தெரியும், ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் ஃபீல்டில் நம்ம பார்த்தா தெரியும். இப்போ நான் 0 ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அட்ரஸ்னு இருக்குது, அப்புறம் ஜாகிரபிக்கல் இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது, இமெயில் ஐடி நேம் என்னென்னமோ இருக்குது. இல்லை நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபீல்டு வந்து எனக்கு நேம்னு தான் இருக்கா. அப்போது இந்த யூசர் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூசரோட நேம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆயிடுச்சா. ஸோ நான் இது வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்துட்றேன். ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்துட்டா ஐட்டம்ஸ் சென்டர் இந்த ஜஸ்டிஃபை எடுத்து விட்டார். ஏன்னா அது காலம் கொடுத்துட்டா உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ எனக்கு யூசரோட நேம் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு இமெயில் வேணும் அப்படின்னா இமெயிலையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு
இமெயில் வேணும் அப்படின்னா இமெயில் கொடுத்தனா அதில் இமெயில் வரும், ஒன்று ஒன்றா இமெயிலும் எனக்கு வரும். ஸோ ஆக்சுவலி இதில் என்ன காலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஜேசன் பிளேஸ் ஹோல்டரில் போனால் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, யூசர் நேம்னு ஒன்று இருக்குது, இமெயில் இருக்குது, அட்ரஸ்க்குள்ளே ஸ்ட்ரீட் இருக்குது, பின்கோடு, அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்குது, ஃபோன். இப்போ எனக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு h1 டேக் கொடுத்துட்டு அட்ரஸ் அட்ரஸ்னு கொடுத்துட்டு இதில் வந்து பேராகிராஃப் டேக்ல யூசர் டாட் அட்ரஸ் டாட் ஸ்ட்ரீட் அப்படி தானே இருக்கு, அட்ரஸில் ஸ்ட்ரீட் இருக்கா, அந்த ஸ்ட்ரீட்டை கொடுத்துட்டேன். இப்போ இதில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்ட்ரீட்டும் சேர்ந்து வரும். அட்ரஸில் எனக்கு வந்து க்ளாஸ் லைட் அப்படிங்கிறது, அது ரெண்டாவது நேமோட அட்ரஸில் வந்து வெக்டர் லைன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வருது. இது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக குழப்பமாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேபிளில் ரேப் பண்ணலாம். ஓகே, டைல்வின் சீஸோட டேபிள் நம்ம எடுக்கலாம். டைல்வின் சி டேபிள் எடுத்தோம் அப்படின்னா சாரி, ஸோ இதில் வேணால் இந்த டைல்வின் சீசஸ் ஏதாவது டேபிள்ஸ் பட்டன்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ பைட்னு ஒன்று வரும். அந்த ஃப்ளோ பைட் சைட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, கீழே வரும், சஜஷன்லேயே வரும் ஃப்ளோ பைட்டில். அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நான் போட்டுறேன், சும்மா அந்த டேட்டா மேப் பண்ணுற இடத்துல நான் வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எல்லாமே ரியாக்டில் இருக்கும், சாரி ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு, சாரி HTML இருக்கும், கிளாஸுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து நீங்கள் சாரி HTMLலேருந்து இந்த JSXாக மாற்றணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இங்கே வந்து கிளாஸுங்கிறது கிளாஸ் நேம் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிளாஸ் நேமாக மாற்றி விட்டுருங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு போயிட்டு HTML to JSX அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டர் உங்களுக்கு வரும். கன்வெர்ட் HTML code to JSX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேட் பாக்ஸில் போட்டுடுறேன். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட விஎஸ் கோடில். ஸோ விஎஸ் கோடில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் எதை வந்து HTMLலேருந்து JSXாக மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கன்வெர்ட் HTML to JSXன்னு இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டேபிள் இதுமாரி வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, நம்ம வேறு மாதிரி லேஅவுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதுமாரி நேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் அந்த ஹெட்டிங்கில் வந்து நேம்னு போடுறேன், யூசர் நேம்னு போடுறேன், ஓகேவா, இமெயில் போடுறேன், ஃபோன் போடுறேன், ஓகேவா, ஃபோன் போடுறேன். இது மட்டும் எனக்கு போதும், இந்த டைட்டில் மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா, இந்த டைட்டில் மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். அப்போ எனக்கு யூசர் நேமு ஃபோனு இது 3 மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு டேபிள் டேட்டாவும் வந்து எனக்கு 3 டேட்டா இருந்தால் மட்டும் எனக்கு போதும் இல்லையா? ஸோ 3 டேட்டா மட்டும் எனக்கு இருந்தால் போதும். இந்த ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, எனக்கு இந்த 2 ரோ எடுத்துட்றேன். எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தால் போதும். அதில் வந்து எனக்கு இந்த 2 டேட்டாவே நான் எடுத்து விட்டேன்.
ஆக்சுவலி நீங்கள் HTML டேபிள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும். ஜஸ்ட் எனக்கு 3 இது மட்டும் வச்சுருக்கேன். ஸோ 3 வேல்யூஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரோ தான் நான் மேப் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ரோவும் எனக்கு மேப் ஆகி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மேப் போடுறேன். டேட்டா டாட் மேப் யூசர், அதே தான், சேம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து நான் காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டுறேன். ஓகேவா, இந்த ரோவை எடுத்து காப்பி பண்ணி இதில் போட்டுறேன். ஸோ அப்போ இந்த ஒரு இது இருக்குல்ல, இதில் போயிட்டு யூசர் டாட் நேம், இங்கே வந்து யூசர் டாட் இமெயில், இந்த இடத்துல வந்து யூசர் டாட் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா எனக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அந்த ரோ இந்த ஆக்சுவலி இந்த ஒரு ரோவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேப்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, ஸோ எம்டி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஸோ டேட்டா இப்படி தான் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கப்பா. அந்த யூசர் நேம் எல்லாம் கொடுத்ததுனால அந்த ஏபிஐல உள்ள எல்லா டேட்டாவுமே இங்க நமக்கு ஸ்டோர் ஆகுமா? என்னப்பா புரியல? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டேட்டா தானே இருந்துச்சு. ஆமாம். இப்போ உங்களுக்கு எல்லா டேட்டா வந்துருக்குல்ல, அதனால நீங்க ஏபிஐல இருந்து எடுக்கிறதுனால அந்த எல்லா டேட்டா வருதா? ஆமாப்பா, அந்த ஏபிஐலேருந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்துடும். நம்ம எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மேப் பண்ணக்குள்ளே எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் மேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் இதே இதை வந்து நான் ரோஸ்லாம் எதுவுமே கொடுக்காம நான் மேப் பண்ணி வெறும் யூசர்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே வந்து அந்த அரே மாதிரி எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து அந்த அறையில் வந்துடும். உங்களுக்கு வந்து என்ன தேவையோ, நேம் என்ன நேம், இமெயில் வேணும்னா யூசர் டாட் இமெயில். ஸோ இதேமாரி உங்களுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கணும். நீங்கள் ஏபிஐலேருந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே இது லாக் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பார்த்தோனாலே இதில் தெரியும் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்துடும். அறையில் எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். அதில் நான் வந்து யூசர் நேமையும் இமெயிலையும் ஃபோனையும் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டவுட் வேறு ஏதாவது இருக்கா இருக்காது? ஜஸ்ட் இது நான் மேப் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கிளியர் தானே எல்லாரும்? ஸ்டூடெண்ட் அவங்க ஐடியா வந்து எல்லாருமே போட்டிருங்க, மறக்காமல் போட்டிருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டவுட் இல்லை அப்படின்னா லீவ் ஆகிக்கோங்க. நேற்று டாஸ்க் வந்து முடிக்காதவங்க இன்றைக்கி டைம் கேட்டவங்க ஓகே. ஸோ டைம் கேட்காதவங்க முடிக்காதவங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்றைக்கி நேற்று நான் அட்டண்டன்ஸ் இன்னும் போடலை, அதை நோட் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ நான் டெஃபினட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி ஆப்ஷன் போட்டுருவேன். ஓகே, நேத்தியோட அட்டண்டன்ஸ் அண்ணா சொல்லுங்கப்பா. நியூஸ் எஃபெக்ட்ல ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்கல? ஆமா. இதுல ஃபெட்ச் யூசர் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கிற நேம் தானே? ஆமாப்பா, ஃபெட்ச் யூசர் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குற நேம் தான். ஆனா இந்த ரெஸ்பான்ஸ்ல இந்த டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட்டா உள்ளது. நீங்க டேட்டான்னு தான் எடுத்துக்கணும். டேட்டா வந்துட்டு நம்ம ஜேசன்ஸ்ல இருந்து எடுக்கிறனால மட்டும் டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து டேட்டான்னு புரியலனா? ஆக்சுவலி இந்த டேட்டா கொடுக்குறோம்ல, இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு கொடுக்குறோம்ல, இந்த டேட்டா வந்து நீங்க நேம் மாற்றக்கூடாது. இது வந்து டேட்டான்னு தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து ஃபெட்ச் யூசர் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே யூசர் டிஃபைன் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா நம்ம கொடுக்கறனால தான அதுல இருக்கிற எல்லா டேட்டாவுமே நமக்கு வருது. ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. அதுல டேட்டான்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். அந்த ஃபீல்டுல போய் பாத்தீங்கன்னா அதனால தான் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு மேப் ஆகி வரும்.
ஆனா கொஞ்சம் அப்படி கீழே கூட எடுத்துக்கோங்களா. மேப்பா இதுவா ஓகேவா? டேபிள் பண்ணீங்கல்ல, ஆமா. நான் மட்டும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாத்துக்கிறேனே. ஓகே. மேப் பண்ணது மட்டும் ஒரே ஒரு நேரம் சொல்றீங்களாண்ணே? மேப் பண்றதையா? ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் ஸ்டேட் வந்து எழுதுவோம். இது வந்து நம்ம டுடோ அப்ளிகேஷன்லேயே பார்த்தது தான். இந்த அறையில் நம்ம எழுதிட்டு ஸோ இந்த செட் டேட்டாவுக்கு நம்ம வந்து இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம பாஸ் பண்ணி விட்டோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா மூலயமா நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம், மேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டா ஆக்சுவலி இதுதான் வந்து எனக்கு யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண போகுது. அப்போது அந்த டேட்டா வந்து எனக்கு அரே ஃபார்மெட்டில், இந்த ஸ்டேட் வந்து எனக்கு அரே ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் அதை வந்து நான் மேப் பண்ணுறேன். ஸோ எப்படி மேப் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி நம்ம நார்மலாக மேப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கர்லி ப்ரேசஸை போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டேட்டாவில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த டேட்டா அந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிற டேட்டா வந்து எனக்கு வந்து அறையில் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து மேப் பண்ணிப்பேன். ஓகேவா? மேப்பிங் வந்து இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் மேப்பிங் மெத்தட். நார்மலாக வந்து மேப் மெத்தட் பண்ணுறோம்னா மேப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ அதனால் அந்த கர்லி ப்ரேசஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வரணும். சாரி, அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் எனக்கு வரணும். ஸோ இதில் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கால்பேக் ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறது தான் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுமாரி அனானமஸ் ஃபங்க்ஷனை உள்ளே போட்டுக்கிட்டு இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு வந்து வேரியபிள்ஸ் மீன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். அந்த ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னோட வேல்யூ. ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வேல்யூன்னு வச்சுக்கலாம், யூசர்னு வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் வேல்யூன்னு வச்சா வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த கீழே வந்து எனக்கு ரோஸ் வந்து எனக்கு வரணும். ஒரு ரோலையும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டேட்டா வந்து எனக்கு வரணும். ஏன்னா டேபிள் வந்து எனக்கு அந்த ஒரு ரோங்கிறது ஃபஸ்ட்டு டேட்டா, ரெண்டாவது ரோ வந்து செகண்ட் டேட்டான்னு எனக்கு வரும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இது மேப் பண்ணி வரதுனால நான் வந்து நிறைய ரோஸ் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ரோவை மட்டும் நான் எழுதி அந்த ரோவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதில் வந்து கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இப்போ இதில் யூசர்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் வேல்யூன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வேல்யூன்னு கொடுத்துருக்கேன்னு வேல்யூன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு ஏரோ மட்டும் நான் போட்டேன். ஸோ இப்படி தான் மேப் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். புரியுதா? இல்லை இதில் என்ன புரியுது? புரியுது. ஓகே. தேங்க்யூ. ஓகே.